ரித்தன்யா வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவையே உலுக்கிருச்சு. அந்த பெண்ணோட ஆடியோவை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாய் தந்தையருக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் சாகறதுக்கு முன்னாடி தன்னுடைய கஷ்டங்களையும் நான் எதுக்காக சாகிறேங்கிறது ஒரு மரண வாக்குமூலத்தை கொடுத்தது, இறந்ததா, இது வரலும் எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஆடியோ ரெக்கார்டை ஒரு முதன்மை எவிடன்ஸாக தான் எடுத்துக்கணுமே விஷயத்துல எழுதப்பட்டு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ல. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்கு. என்ன பண்ணிருக்கணுங்கிறது வேணா நான் சொல்றேன். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முக்கிய விவாத பொருளாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிதன்யாவுடைய வழக்கு. ரிதன்யாவுடைய வழக்கு இப்போது எந்த திசையில் போகிறது? இன்னும் 2 நாட்களில் அது எதிரிகள் தரப்பில் அந்த ஜாமீன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் வர இருக்குது. அது மீதான விசாரணை நடக்க இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இதில் சட்ட ஆலோசகராக சட்ட விஷயங்களை நிறைய நுட்பமாக தெரிஞ்சவங்கள ஒருத்தரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்னும் சொல்லப்போனால் வெறுமனே இது ரிதன்யா பற்றின விஷயமாக நம்ம பார்க்கல. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடானு கோடி ரிதன்யாக்களுக்காகத்தான் நம்ம பேசுகிறோம். இந்த ரிதன்யாக்களுக்கான குரல், நிறைய பேருடைய குரல் அமுங்கி இருக்கு. இப்படியான ஒரு ஆடியோ வெளியிட்டங்காட்டி தான் இந்த ரிதன்யாவுடைய குரல் ஒவ்வொரு வீடுகளுடைய கதவுகளையும் தட்டி இருக்கு. அவர்களுடைய மன கதவுகளை தட்டி பயங்கர பேரெழுச்சி ஏற்படுத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ரிதன்யாவுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு ரிதன்யாக்களை பற்றியும் இவங்கெல்லாம் சந்தித்த வழக்குகளை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்காகத்தான் மூத்த வழக்கறிஞர் திருமதி யோகலட்சுமி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவங்க வெறுமனே இந்த வழக்கை பற்றி மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு வழக்குகளில் அவங்க சந்தித்த அனுபவங்களை நம்மளுக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய பெண் வன்கொடுமைகள், இந்த வரதட்சணை கொடுமைகள், இன்ன பிற விஷயங்கள், இப்படியான விஷயங்களை நிறைய சந்தித்து அவங்க கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. நிறைய பெண்கள் அவங்க மனசு மாறி வாழ்க்கையை திரும்ப புனரமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களை சந்திக்க வந்திருக்கோம். இப்போ இந்த ரிதன்யா வழக்கில் போலீஸ் தவறவிட்டது நம்மளுக்கு 3 விஷயம் முக்கியமானதாக படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரிதன்யாவுடைய அந்த கதறல் ஆடியோ. அது 2ஆம் பட்சமாகி முதல் விஷயமா போலீஸ் போட்ட எஃப்ஐஆர், 2வது விஷயமா டாக்டர்கள் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த 2 விஷயத்துலையும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த வழக்கோட சாராம்சம் போயிட்டுருக்கில்ல. இந்த ஆடியோ மட்டும்தான் அதுக்கு ஒரு முழுமையான ஒரு தூண் மாதிரியான ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த ஆதாரம் மட்டுமே அந்த பொண்ணுக்கான நீதியை கரெக்டாக வாங்கி கொடுத்துருமா? போலீஸ் தரப்பு இதில் தவற விட்டது என்ன? மருத்துவர்கள் தரப்பு தவற விட்டது என்ன? இதையெல்லாம் சரிப்படுத்தி இந்த ஆடியோ வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் அவங்க இதில் பிரித்து நிறைய நுட்பமான விஷயங்களை சொல்ல போகிறாங்க. அதை நம்ம பார்வையாளர்களுக்காக அதை வழங்க போகிறோம். வணக்கங்க மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு ரிதன்யா மேட்டர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சைடு வக்கீலுக்கு இருக்காங்க, அவங்க சைடு வக்கீலுக்கு இருக்காங்க, அரசு தரப்பு வக்கீல், போலீஸ் தரப்பு வக்கீல் எல்லாம் இருந்தா கூட இப்போ நம்ம பெண்ணோட தரப்புல அவங்க அப்பா போய் ஒரு வக்கீலை வச்சு, அல்லது ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல், இங்கே திருப்பூரில் ஒரு வக்கீல், கோயம்புத்தூரில் வக்கீல்னு வச்சு ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை ஒரு பாதிக்கப்பட்ட இறந்து போன ஒரு பெண்ணோட தகப்பனாரே எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் அதிசயமாகவும் இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் உங்க கூட பேச வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் சார்பில்லாத ஒரு பொது வக்கீலா பார்க்கணும்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். இதை பத்தி நீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுப்படையா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகட்டும் 0லேருந்து 70 வயசு பெண்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வன்கொடுமை, மேரேஜு, கல்யாணம் பண்ணி போனதில் ரிதன்யா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லலாம். எத்தனையோ பெண்கள் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவில் ஆகட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வன்கொடுமையினாலேயும் டவுரி ஹாரஸ்மெண்ட்னாலேயும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஆண், அதாவது மாமனார், சகோதரர், அந்த கணவருடைய சகோதரர், இப்படி ரிலேட்டிவ்ஸு, இவங்க மூலியமாலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நமக்கு தெரியறதில்ல. வெளி உலகத்தில் பார்க்கும் பொழுது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுது
என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது நாங்கள் இந்த வழக்குகள் பல வழக்குகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு தெரிய வருது. பல வழக்குகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம், நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா கற்பழிப்பு, குழந்தைங்களோட பாலியல் பலாத்காரம், அவங்கள கட்டாயப்படுத்தி சின்ன குழந்தைங்கள வந்து வேலைக்கு போக வைக்கிறது, பிச்சை எடுக்க வைக்கிறது, இதில் வந்து ஆண் வேற பெண் வேற, ஆண் குழந்தை வேற, அது வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்தியாவிலே ஆகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் யார் யார் எந்தெந்த வயதில் அந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது அந்த குழந்தைகளாகட்டும், இல்லை இளம் வயதாகட்டும், இல்லை ஒரு 40 வயதாகட்டும், 60 வயதாகட்டும், இவங்களுக்கு என்ன மாதிரியானலாம் சட்டங்கள் வந்து இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும், யாருடைய அறிவுரையில் வந்து சரியான வழியில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ரித்தன்யா கேஸுக்கு நான் வரேன். இந்த ரித்தன்யா வழக்கில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவையே வந்து உலுக்கிருச்சு. அந்த பெண்ணோட ஆடியோவை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் ஒவ்வொரு பெண்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாய் தந்தையருக்கும் வந்துருச்சு. அது மனசுல வந்து தூக்கம் இல்லாம, எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வரல. இவ்வளவு ஒரு இந்த மாதிரி உங்களோட வக்கீல் அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ மரண வாக்குமூலம் கேள்விப்பட்ட இல்ல. இது வரலும் வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் வந்து சாகறதுக்கு முன்னாடி தன்னுடைய கஷ்டங்களையும் நான் எதுக்காக சாகிறேங்கிறது ஒரு மரண வாக்குமூலத்தை கொடுத்தது, இறந்ததா, இது வரலும் எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் இல்லை. நம்ம யூஸ்வலா வந்து ஒரு சூசைட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு கற்பழிப்புல வந்து இறக்கும் தருவாயில இருக்கிற பெண்களாகட்டும், இல்லை தீக்குளிச்சு இறக்குற பெண்களாகட்டும், இல்லை மர்டர் ஆகட்டும், அப்போ வாக்குமூலம் வந்து ஜிஹெச்ல போய் நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து போய் வாக்குமூலம் வாங்குவாங்க. அது வந்து இறுதி வாக்குமூலமா இருக்கும். அதுல வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து யாரும் வந்து அவங்கள இன்டியூஸ் பண்ணியோ அல்லது அவங்கள கம்பல் பண்ணியோ வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 200% கிடையாது. இந்த ரித்தன்யா கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா அந்த மனவேதனையில பார்க்கும் பொழுது யாரும் அந்த பொண்ணுக்கு டியூட்டர் பண்ணி கொடுத்தோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்த வாக்குமூலம் கிடையாது. அந்த 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 மனதுல வந்து துக்கத்தோட நம்ம சாக போறோங்கிற ஒரு தருவாயில பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஹைகோர்ட்லயே ஆகட்டும் அல்லது இங்க வந்து லோயர் கோர்ட்ல, அதாவது கீழ்கோர்ட் ஆகட்டும், இதை வந்து நிச்சயமா வந்து இந்த ஆடியோ ரெக்கார்டை வந்து ஒரு முதன்மை எவிடன்ஸா தான் எடுத்துக்கணுமே ஒழிய, இவர்கள் செய்த தாய் தந்தையர் ஒரு பொண்ணு இறந்துருது, சூசைட் பண்ணிக்கிறா, அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட்ஸோட மனநிலை அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம உணர்வோம். நம்மளால சரியான நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பா தோழரே. என்னன்னா நமக்கு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நம்ம யாருக்கிட்ட நம்ம சப்போர்ட்டுக்கு போறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம், சட்ட நுணுக்கங்கள் யாருக்கும் தெரியாது. இதுல பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, ரித்தன்யா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து வாயில நுரை தள்ளி கார்ல வந்து கிடக்குறாங்க அப்படின்னு இன்டிமேஷன் வருது, அடிச்சு பிடிச்சி இவங்க ஓடுறாங்க. அந்த சூழ்நிலையில பொண்ணு வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம தங்களுக்கு அடுத்த மூவ் எப்படி போகணும், எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும்னு விழிபிதுங்கி நின்று இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இவங்க ஸ்டேஷன் போறாங்க. எப்போதுமே ஸ்டேஷன் பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல எழுதப்பட்டு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்ல. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த அளவுக்கு வந்து
ஓட்டைகள் இருக்கு. இப்ப அது என்ன ஓட்டைகள்னு நான் வெளிப்படையா நான் சொல்லிட்டோம்னா வழக்கு நமக்கு பாதகமா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கணுங்கிறது வேணா நான் சொல்றேன். நான் உள்ளுக்குள்ள போய் இது தப்பு அது தப்புன்னெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு நீதி கிடைக்கணும்ன்றனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. எல்லாம் படித்த கற்றறிந்த மேதைகள் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு பெண் மக்கள் இருப்பாங்க. அந்த தான் குழந்தையா நினைச்சு இந்த ரிதன்யாக்கு அவங்க நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு தான் என்னோட விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள், போக்சோல பல பொய்யான வழக்குகள் இருக்கு, உண்மையான வழக்குகளும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது போக்சோ அப்படின்னு வந்தாலே ஜட்ஜஸ் லைஃப் கொடுத்துட்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாங்க, ஜட்ஜு கிட்ட என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைங்க சொல்றாங்க. அந்த எவிடன்ஸை மட்டும் வச்சுட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த யார் அக்யூஸ்டோ அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ட்ரையல் தான் வரும். ட்ரையல்லையுமே நீங்க என்னதான் அதை உடைச்சி என்னதான் நியாயம் இல்ல போக்சோல தவறே செய்யலன்னு சொன்னாலும் அவங்க ஸ்டாண்டர்டா போக்சோனா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அது ரொம்ப நான் வரவேற்கிறேன். காரணம் என்னன்னா பொய் இல்ல உண்மையான கேஸுங்கிறது இங்க பார்க்கல. ஒரு சின்ன குழந்தைக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறுங்கிறது மட்டும்தான் அதுல நான் பார்க்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த சூசைட் பொறுத்தவரையிலும் இந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குடும்பத்துல மறைச்சி சூசைடே காரணங்களே தெரியாம மறைச்சி அவமானப்பட்டு ஜாதி அடிப்படை மற்ற விஷயங்கள் குடும்ப மானம் போயிரும், சொந்த பந்தம் முன்னாடி எப்படி நிக்கிறதுனே தெரியாம அப்படியே மூடி மறைச்சி சமாதி பண்ணிடுறாங்க. இது நான் என்ன சொல்றேன், இது ஒரு விழிப்புணர்வா எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறனால. இன்னும் சொல்ல போனா இந்த ரிதன்யாவோட அப்பாவும் அம்மாவும் இந்த கேஸை இவ்வளவு ஃபோர்ஸா எடுத்து வெளியே கொண்டு வரலைன்னா இதுவுமே அமுக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக. காரணம் என்னன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர்ல கூடி ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் போட கிடையாது. அந்த ரிதன்யாவுடைய மாமியார ஸ்டேஷன் பெயில்ல விடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் சென்சேஷன் ஆகுது. இந்த மேட்டர் இந்த பொண்ணுடைய ஆடியோனால எல்லா இடத்துக்கும் பரவனால வேற வழி இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள சப்சிக்வெண்டா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இதுல என்னன்னா இந்த எஃப்ஐஆர்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. இவரு என்ன பண்ணி இருக்கணும்னா ஒரு சட்ட ஆலோசகரை கூட்டிட்டு போயிருக்கணும். யாரு? ரிதன்யாவுடைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே இல்லையே. அவங்களுக்கு நம்ம அதை தப்பு சொல்லல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் இல்லை. அவங்க மிகப்பெரிய ஒரு துக்கத்துல இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இக்கட்டான நெருக்கடியில அவங்க இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பொண்ணுக்கு பண்ணணும், நியாயம் வாங்கணும்னு சொல்லி ஸ்டேஷன் போறாங்க. அப்போ ஒவ்வொரு காவல் நிலையமும் என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி மேட்டர்ல உடனடியா டக்குன்னு இவங்க கொடுத்த பேப்பரை வச்சுட்டு எஃப்ஐஆர் போடக்கூடாது. சரியான முறையில விசாரணை செய்து என்ன ஏதுன்னு கரெக்டா பார்த்து அதுக்குன்னு ஒரு தனி டீம் வச்சு விசாரணை பண்ணி இவங்க ப்ராப்பரா அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா சரி, எஃப்ஐஆர் போட்டாச்சு. அடுத்தது அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வரியில அந்த ரிப்போர்ட் இருக்கு. அதுக்கு மேல எந்த விதமான அதுல விஷயங்களும் இல்லை. உயர் நீதிமன்றத்துல நீதிபதி அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரேத பரிசோதனை முறைப்படி இல்லாம ஒரு இயந்திரத்தன்மையாதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி அவர்களுக்கே இது நாம்கேவாஸ் போடப்பட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஓப்பன் கோர்ட்ல சொல்லி ஃபைனல் ரிப்போர்ட் இன் டீடைல் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம்
செய்யும் பொழுது ரித்தன்யா ஃபேமிலி ஆகட்டும், இல்லை அவங்க சொந்த பந்தங்களாகட்டும், வழக்கறிஞர் யார் அவங்களுக்கு கைட் பண்ணாங்களோ அவங்களாகட்டும் என்ன பண்ணி இருக்கணும்னா, இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பொதுமக்களும் அந்த பெற்றோர்களும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்றேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது ரித்தன்யாவுடைய பெற்றோர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் திருப்திக்காக நான் அரசு மருத்துவமனையை நான் குறை சொல்லலை. அதே நேரத்தில் நம்மளுடைய ஒரு கான்ஷியஸுக்கு, நம்மளுடைய ஒரு பாதுகாப்புக்கு நம்ம மெடிக்கல் போர்டை அணுகி எங்களுடைய டாக்டர்ஸ் அங்கே போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது இருக்கணும்னு சொல்லி இவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கும் பொழுது என்ன ஆகிருக்கும்னா, போஸ்ட்மார்ட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கவனக்குறைவோட ஒரு முறையற்ற ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போது நம்ம மெடிக்கல் போர்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கான இந்த சூழ்நிலையில் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸு, ஒன்றோ ரெண்டோ டாக்டர்ஸு வருவாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் செய்யும் இடத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, காயங்கள் இருந்திருக்கா, ஏதாவது உறுப்புகளில் இரத்த காயங்களோ கீறல்களோ அல்லது கழுத்தில் ஏதாவது காயங்கள் பட்டிருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கும். ஆனால் நான் பார்த்த வகையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டின தூரத்தில் பார்த்தா தோழர் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்திருக்கணும்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது இவங்க இல்லை டைரக்ஷனாவது வாங்கியிருக்கணும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருந்தாலும் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எங்களுடைய தரப்பில் ஒரு டாக்டர்ஸு இருக்கணும்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தோன்னா இந்த லெவலுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் செய்த உடனேயே இதில் என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுதுனா, உடனடியாக அந்த பாடியை எரிக்க சொல்லி நான் கேள்விப்பட்ட வகையில், அதை நான் சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்ட வகையில் இம்மீடியட்டாக அதை எரிக்க சொல்லி அவங்க காவல்துறையில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு. பேரண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது. பாமர மக்களுக்கோ என்ன படிச்சிருந்தாலும் எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் இந்த லீகல் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், இம்மீடியட்டாக நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்லி செய்ததே தவறு. அதில் நிச்சயமாக டிஎஸ்பிக்கு பலதரப்பட்ட வகையில் கேள்விகள் எழும்பும். அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. யூஸ்வலாக ஒரு சென்சேஷன் மேட்டராக இருந்தால் பொதுமக்களுக்கு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிருக்கு, இந்த பொண்ணோட ஆடியோ போயிருக்குன்ற வகையில் ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குன்ற வகையில் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதில் மார்ச்சுரியில் ரீட்டைன் பண்ணியிருக்கணும். காரணம் என்னன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் அட்லீஸ்ட் வருதமாக அது காத்திருக்கணும். பாடியை கொடுக்க முடியாது, இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குதுன்னு தெளிவாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி அந்த பாடியை ரீட்டைன் பண்ணியிருந்தா, இப்போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் இதில் எனக்கு சரியான முறையில் இது இயந்திரமான முறையில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆயிருக்குங்கிற வார்த்தைகளே வராத அளவுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு கூடியான வாய்ப்புகள் முழுவதுமே அழிஞ்சிருச்சு. இல்லை, இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணுங்க மேடம். அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்ப போஸ்ட்மார்ட்டம் அறையில் அந்த கவின்குமார், அவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் பாடி பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது இந்த பெண்ணுடைய தரப்பு அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. இதெல்லாமே வீடியோ பதிவாயிருக்கு.
அப்பவே அதோட சென்சிட்டிவ்னஸ் அப்பவாது தெரிஞ்சு போலீஸ் வந்து இதை போஸ்ட்மார்ட்டத்தில் எரிக்காம விட்டுருக்கலாம். கண்டிப்பா எரிக்காம விட்டுருக்கலாம். அங்க ஒரு கை கலப்பு வருது, அங்க பிரச்சனை வருது. அந்த ரித்தன்யாவோட யாரா இருந்தாலும் சார், பெத்த பிள்ளைய இழந்ததுக்கு அப்புறமேட்டு நானே ஆகட்டும் எனக்கான ஒரு வெறி இருக்கும். அது வந்து அந்த கோபத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியாது, அவங்க கோபத்தை காட்டுறாங்க. அப்போ போலீஸ் தரப்புல சரியான முறையில அவங்களெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில அனுப்பி சரியான முறையில் இதை வந்து மார்ச்சுரியில் வச்சிருந்து இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் இல்லைன்னு சொல்லியோ அல்லது போஸ்ட்மார்ட்டம் நிதானமாக செய்யப்படும், பாடி இது முடிகிற வரலும் ஃபைனல் ரிப்போர்ட் வர வரலும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதை போலீஸ் தரப்பில் தவற விட்டுட்டுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வியூ இருக்கலாம். பட் இன்னொரு கருத்தை வந்து நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஆச்சுங்களா? அடுத்தது இந்த ஆடியோ ரெக்கார்டு வந்து போயிருக்கு. இதெல்லாம் பெருசானதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர்கள் வராங்க, அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆடியோ ரெக்கார்டு தப்பிச்சது. ப்ராப்பரான வகையில் அந்த ஆடியோ ரெக்கார்டு போகுது, ஃபாரன்சிக் போகுது. அந்த ஆடியோ ரெக்கார்டு வந்து ஜென்யூன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபேக்கோ அல்லது வந்து வாய்ஸ் வந்து மாற்றி வேற யாரோ பேச வச்சாங்களாங்கிறது இனிமேல் கொண்டு அது சாத்தியமே படாது. ஸோ இந்த கேஸில் நான் சொல்கிறது என்னென்ன, இந்த ஆடியோ ரெக்கார்டு ஒரு முதன்மையான முக்கியமான எவிடன்ஸாக வச்சு அந்த பெண் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கருத்தில் கொண்டு அவ என்ன சொல்லியிருக்கா, அவங்கெல்லாம் கிரிமினல் அப்பா, என்னால் வாழ முடியாது, எனக்கு முடியல, அவங்க திட்டம் போட்டு தான் எல்லாம் திட்டம் போட்டு சதி செஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. இதை விட இதை மேட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதை தாராளமாக இவங்க இம்ப்ளிகேட் பண்ணி தாராளமாக போடலாம். அவளுடைய வார்த்தைகளும் அவளோட வாக்குமூலமே போதுமானது. அதை வச்சே அவங்க இந்த செக்ஷன் போட்டிருக்க முடியும். என்னென்ன செக்ஷன் மேடம் போட்டிருக்க முடியும்? தூண்டுதல் மட்டும் போடுறாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை போடல, வன்கொடுமை போடல. அதுக்கப்புறம் தான் வன்கொடுமை, கொடுமைப்படுத்தினாங்க, வரதட்சணைக்காக கொடுமை, அதெல்லாம் போட கிடையாது. சப்சிக்வெண்டா தான் அது போடுறாங்க. ஆமா, 3 சப் கிளாஸ் 3ல போட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து செக்ஷன் 85, 108 இதெல்லாம் அவங்க வந்து இன்வோக் பண்ணவே கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பேசணுன்னா, ரித்தன்யாவுடைய பெற்றோர்கள் வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு மனு வந்து சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணு இறந்து போயிருக்கா, அவளோட ஆடியோ ஆதாரமே போதுங்கிற வகையில் இருந்து இந்த லேக்கனோலாம் விட்டுருந்தாங்கன்னா காவல் நிலையத்தில் நிச்சயமாக வந்து சிபிஐக்கு நீதியரசர் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி செய்தால் மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒரு நல்ல நீதி அரசர் கிடைச்சாங்கங்கிறது ரொம்ப வந்து தெய்வமாக வணங்குவாங்க. பெண்கள் மெயினாக வந்து தெய்வமாக வணங்குவாங்க. அப்போ சிபிஐ போகும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கடி வரும், எல்லாத்துக்கிட்டையும் விசாரணைகள் வந்து இன்டெப்த்தாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இவங்க பணக்காரு, அவங்க விட கம்மி, அரசியல் தலையீடு, இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து எழுப்போம். அதனால இவங்க மனு வந்து சரியானது தானா? ஏன்னா நீதி அரசரே வந்து குறைபாடோட ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்குன்றாங்க. நிச்சயமா அந்த கம்ப்ளைண்ட்டும் எஃப்ஐஆரும் நீதியரசர் அருமையாக பார்த்து இதில் வந்து சரியான முறையில் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்கிறது முடிவு பண்ணியிருந்தா தாராளமாக சிபிஐக்கு மாற்றத்திற்கு முழு அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஸோ அது கிடைத்தால் பொதுமக்களாகட்டும் பாதிக்கப்பட்ட பல பெண்களாகட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ இது மேட் அவுட் ஆகாது. இப்போ ஒரு செக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க இல்லைங்க, அது தவிர மீதியெல்லாம் குற்றப்பத்திரிகைகள் கொண்டு வர முடியும் தாராளமாக. இப்போ சிபிஐக்கு மாற்றினா நிச்சயமாக என்னென்ன சட்டத்தில் வந்து இவங்க செய்த தவறுகளுக்கு ஆதாரமாக செக்ஷன்ஸுகள் இருக்கோ எல்லாமே சார்ஜ் ஷீட்டில் தாராளமாக கொண்டு வரலாம். அதே மாதிரி சாட்சிகளையும் தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ அப்போது இன்னும் சார்ஜ் ஷீட் போட கிடையாது, ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட் வரலை. ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. 14th ஆகஸ்ட்டு வாய்தா போடப்பட்டுள்ளது. ஏன்னா இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் பேரண்ட்ஸ் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாராளமாக இந்த மனுவையும் முதன்மையாக எடுத்துக்கிட்டு சிபிஐக்கு தாராளமாக இதை வந்து மாற்றலாம். அடுத்தது சிபிஐக்கு போனால் இன்னும் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து பல மாற்றங்கள் வரும், இந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் சார். ஸோ இந்த ரித்தன்யா கேஸில் பேரண்ட்ஸ் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு தப்பாகவே நினைக்கக்கூடாது. இது எனக்கு பெரிய எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கம்யூனிட்டிகள் இன்னதுன்னு நான் சொல்ல வரல, பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுறாங்க. சரி வாங் போங் இந்த 4 வார்த்தை தான் அம்மா மூலியமா எனக்கு இது வேணுங்கிறது அம்மா மூலியமா தான் கேட்குறாங்க. இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்குது. ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு பொய்யான ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க. அதை அப்படியே இப்போ வரலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக இருக்குது. கடமை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நகை நட்டு போடுறாங்க, எல்லாம். எங்கேயாவது ஒரு டைம் வாடா தங்கம் உட்காரு, என்ன பிரச்சனை உனக்கு, ஒரு வார்த்தை, நீ எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, நீ எதா இருந்தாலும் உன் கணவர் கூட இரு, நீ வெளியில் வந்தால் நம்ம சொசைட்டியில் என்ன பேசுவாங்க, எதுங்க சொசைட்டி? நான் கேட்குறது ஒரே கேள்வி தான். என் குழந்தை எனக்கு இல்லாமல் ஒரு சொசைட்டி எனக்கு வேணுமா? தேவையில்லை. என் குழந்தைங்களோட நான் வாழ்கிறது தான் என்னோட சொசைட்டி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்தந்த குழந்தைங்க அந்தந்த பேரண்ட்ஸுங்க நல்லா இருக்கிறது ஒட்டுமொத்தமாக வரும்போது அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். ஆனால் மாமனுக்காகவும் மச்சானுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பிரிஸ்டீஜாக வாழணுன்ற ஒரே காரணத்துக்கு வேண்டி அந்த குழந்தைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை காது கொடுத்து கேட்காம மீறி காது கொடுத்து கேட்டாலும் சொசைட்டியில் என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் அந்த குழந்தைய நிர்பந்தம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறனால இந்த பொண்ணும் இந்த ரித்தன்யாங்கிற ஒரு குழந்தையும் பாவம் பரிதாபமா அம்மாக்கு அந்த 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 ஆடி அம்மா கிட்ட சொல்லி இருக்கு. அந்த ஆடியோல கேட்டால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண நான் விரும்பல. அப்பனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே வீட்டுல நடந்த பிரச்சனைகளை அவ சொல்லி இருக்காங்க, தொந்தரவாதம் இருக்குதுங்க அர்த்தம். கொஞ்சம் அவங்க காது கொடுத்து கேட்டு வேண்டாமா உன் வாழ்க்கை பெருசு உன் உயிர் பெருசு நீ வா, அந்த பெண் குழந்தை செத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அப்ப இங்க பேரண்ட்ஸ் எங்க வந்து லூஸ்ல விட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டிக்காக பயந்து அந்த கம்யூனிட்டிக்காக பயந்து ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் கூட அவங்க வந்து அந்த சொசைட்டிக்காக பயந்துதான் இதெல்லாம் எதுக்கு மகளே போயிட்டா அடக்கம் பண்ணிடுவோம் இடிச்சிருவோம் அப்படின்னு. இல்ல அது என்ன பொறுத்தவரையிலும் அது ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும், இன்னொன்னு இதுவாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு போலீஸ் நீங்க வந்து எரிச்சிருங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன தெரியும், சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சரி எரிச்சிடலான்னு எரிச்சிட்டாங்க. இன்னைக்கு எரிக்காம இருந்திருந்தா ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கலாம், உண்மையான நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்ப இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் ரித்தன்யா கேஸ்ல அவங்க காது கொடுத்து கேட்டு இருந்தோம், மீண்டும் வந்து அது உண்மையா என்னங்கிறது விசாரணை செய்திருந்து சரியான வகையில அந்த பிள்ளைய பாதுகாப்போட அந்த குழந்தைக்காகட்டும் இன்னைக்கு இந்த பேரண்ட்ஸ் பரிதவிச்சு இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம சொசைட்டிக்காக பாக்குறதா, சொந்த பந்தத்துக்காக பாக்குறதா, சொந்த குழந்தைய இழந்துட்டு தவிக்கிறதா, எங்க நாங்க நிக்கிறோம் தெரியாம அவங்க வந்து அலமோதிட்டு இருக்காங்க. இப்படி போறதும் போக முடியல, அந்த பக்கம் போகவும் திரிசங்கா அவங்க சுத்திட்டு இருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வேற அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அது எந்த வகையில பாக்குறீங்க? இந்த காலத்து பெண்களுக்கு அது பொருந்துமா? ஒருவனுக்கு ஒருத்திங்க அதெல்லாம் கண்ணகி மாதவி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற காலமாட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கெல்லாம் மறுமணம் எல்லாம் சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வளர்ப்பு முறை எப்படி அவங்க கம்யூனிட்டியில ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அவங்க சொல்லி 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 ரொம்ப வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸா சொல்லி சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்துருக்காங்க. பட் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வரலும் கடைசி வரலும் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதும் அடி வாங்கி சாகிறதும் தேவையில்லாதது. எங்க நம்ம எதிர்த்து நிக்கணுமோ அங்க எதிர்த்து நிக்கணும், எங்க நம்ம வந்து பணிஞ்சு போகணுமோ அங்க பெண்கள் பணிஞ்சு போகணும். குடும்பம் வேணும், அதே நேரத்துல அந்த தைரியமும் கைவிடக்கூடாது. நீ அடிச்சியா புருஷா நான் உன்ன 2 அடி வைக்கிறேன்டான்ற அளவுக்கு தைரியம் இருக்கணும். நீ பேசுறது நியாயம் இல்லைன்னு எடுத்து சொல்றதுக்கான ஒரு தைரியத்தை வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து வளர்த்துக்கணும்.
அப்படி பண்ணாம ஏன்னா இந்த ரித்தன்யா ரொம்ப பதுசா ரொம்ப பாவமா, இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, 2 கிராஜுவேஷன், சொந்தமா வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது அவளுடைய சூழ்நிலை எப்படிங்கிறது தெரியாது. எந்த அளவுக்கு அவ பாதிச்சிருந்தா, எந்த அளவுக்கு அவ கொடுமை அனுபவிச்சிருந்தா இந்த செயலை செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் உடனே நான் சூசைட் பண்ணிக்குவேனா? நிச்சயமா பண்ண மாட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திலயும் எத்தனை பேர் எல்லாம் தற்கொலை செத்து தான் விளையாடணும், அப்படிதான் ஒரு சூழ்நிலை வரும். இங்க இவங்க பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைய உட்கார வச்சு நல்ல விதமா பேசி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பண்ணி, பஞ்சாயத்துல ஸ்ட்ராங்கா இந்த பொண்ணு சொல்லி எங்க போச்சு அந்த தைரியம்? படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு, 2 டிகிரி வாங்குறதுக்கு தைரியம் இருக்கு, காருக்கு தைரியம். நான் சொல்றது ஒவ்வொரு பெண்களும் அதுக்குன்னு புருஷன் 1 அடி கொடுத்தா நான் 2 அடி கொடுப்பேன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். எங்க இருந்தாலும் தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஐடியாவே ஒழிய, ஒவ்வொரு பெண்களும் தைரியமா இந்த சொசைட்டியில வாழ கத்துக்கணும். அதே நேரத்துல அநியாயத்துக்கு நான் இப்படிதான் வாழ்வேன், எனக்கு பாரதியார் புதுமை பெண் கொடுத்துட்டாருங்கிறதுக்கு திமிரும் காமிக்க கூடாது, அடங்கி வாழணும், அந்த கால மாதிரி பொட்டிப்பாம்பா வீட்டுல இருக்கணுங்கிறதும் கிடையாது. நியாயம் எங்கேயோ அங்க நிக்கணும், தைரியம் எங்க இருக்கோ அங்க வரணும், அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும், குழந்தைகள் வளர்ப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போதுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் தனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு தோழிய கையில வைக்கணும். அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருத்தர்கிட்ட எல்லாம் ஒன்றும் விடாம சொல்லி எனக்கான தீர்வு யாரு, இவங்க சரியானவர்களா, இவங்ககிட்ட சொன்னா எனக்கு தீர்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த ரித்தன்யா கேஸ்ல இல்ல, எல்லா பெண்களாகட்டும் எல்லா ஆண்களாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வச்சு. ஒரு வீட்டுக்கு பெண் வரும்போது அதை ஒரு 70-78 நாளுக்குள்ள அது என்ன தெரிஞ்சிருக்கும்? மாமியார் மாமனார் எப்படி எல்லாம் இருந்திருக்கணும், அவங்களும் அதுல தவற விடுறாங்க தானே சார். இந்த வழக்குல ரித்தன்யா கேஸ் பொறுத்தவரையிலும் அவங்களுடைய உண்மை முகம் அந்த 78 நாள்ல அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க அந்த பையனே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல இருந்து இந்த பொண்ணோட ஆடியோல இருந்து எல்லா விதமான ஒரு கலெக்ஷன்ஸ்ல பார்க்கும் பொழுது அவன் ஒரு சைக்கோ. அவங்க காசு மட்டும்தான் அவங்களுக்கு குறி. அதை மீறி உள்ள என்ன இன்டெப்தா இருக்குங்கிறது யாரு கண்டுபிடிக்கணும்னா காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். உண்மையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இதுல உண்மைத்தன்மை தெரியறதுக்கு முழு மனதோட எங்கேயும் எதுக்கும் விலை போகாமல் காவல்துறை செயல்பட்டு அந்த குழந்தைக்கு உண்மையான பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தையும் மாமனார்கிட்ட இருந்தும் மாமியார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னா நிச்சயமா இவங்க நினைச்சா சார்ஜ் ஷீட்ல போடலாம். அப்போ ஒவ்வொரு காவல்துறையில இருக்கிற அதிகாரிகள் தங்கள் வீட்டுல ஒரு பெண் குழந்தைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு என் குழந்தைக்கு நடந்திருக்குன்ற அந்த நினைவோட பண்ணாங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த மாதிரியான ரித்தன்யா கேஸ்கள்ல பல பெண்கள் இதே மாதிரியான வழக்குகள் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் சமுதாயத்துல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம எப்படி வச்சுக்கணும், ஏன்னா அதை தான் நான் மெயினாக பேசணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ரித்தன்யா, நாளைக்கு ஒரு ரித்தன்யா, இந்த மாதிரி